அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய திரையுலகத்திலேயே ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட உலக அளவுல திரை விருதுகள்லயே ரொம்ப பிரஸ்டீஜியஸா கருதப்படுற, ரொம்பவும் பெருமை வாய்ந்த விருதுகளா கருதப்படுற, இந்தியாவுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சிறப்பான விருதுகள், ஆஸ்கார் விருதுகள், 96வது அகாடமி விருதுகள். அதாவது 96வது ஆஸ்கார்ன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். அந்த விருதுகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 கேட்டகரியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவுல வந்து 2018ன்னு சொல்லி ஒரு மலையாள படம் பல சிறந்த படங்களுக்கான விருதுகள்லாம் பெற்றுச்சு. அந்த படம் மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய படமா வந்து நல்ல வசூலும் குவிச்சு. பிளாக் பஸ்டர் படம். அந்த படத்த ஆஸ்காருக்கு அமைச்சிருந்தாங்க. வெளிநாட்டு பிரிவுல வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி பல படங்கள்ல மோதிச்சு. ஸோ இதுல வந்து எந்தெந்த படங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றுச்சு, வெற்றி வாய்ப்பு இழந்துச்சுன்னு இப்போ டீட்டெயில்லாம் வந்திருக்கு. அதுலயும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஹாலிவுட் படம்னு சொன்னா, த கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூன் சொல்லி ஒரு ஒரு படம். அந்த படம் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. டைட்டானிக்கோட ஹீரோ தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு நெறைய விருதுகள் கிடைக்கும். நாமினேஷன்லாம் போச்சு. ஆனா கிடைக்கல. ஆனா வந்து ஒரு 13 கேட்டகரியில அனுப்பி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற படமா ஓப்பன்ஹைமர்ன்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் அவர் தான் அந்த படத்த இயக்கியிருந்தாரு. அவருக்கு வந்து இதுவரைக்கும் வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைக்கல. இந்த ஓப்பன்ஹைமர் வந்து உலக அளவுல வசூல்ல வந்து வாரி குவிச்ச படம். மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம். இந்த படம் 13 பிரிவுல அனுப்பி 7 அவார்ட தட்டிடுச்சு. ஸோ அந்த படம் மிகப்பெரிய அதிக அளவுல இந்த வருஷமும் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். போன வருஷமும் ஒரு படம் 7 அவார்டு வாங்குச்சு. அந்த மாரி இந்த படமும் 7 அவார்டுக்கு 13 நாமினேட் ஆகி 7 அவார்ட வின் பண்ணியிருக்கு. ஒரு சிறப்பான கதை. அந்த இது 2ஆம் உலகப் போர்ல அந்த அணுகுண்ட பத்தியான ஒரு அந்த விஞ்ஞானியோட அவரோட சுயசரிதை மாரி வரும் அந்த கதை. இந்த படத்த வந்து சிறப்பாவே பண்ணி மர்ஃபி தான் அந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. சிறந்த படத்துக்கான விருது. அப்புறம் சிறந்த துணை நடிகருக்கான விருது டோனி. இப்படின்னு ஏகப்பட்ட விருது 7 விருதுகள். அது என்னென்ன பிரிவுன்னு சொல்லி நம்ம இந்த ஒரு அப்டேட்ல பார்க்கலாம். அது இல்லாம இன்னொரு படம் புவர் திங்ஸ்ன்னு சொல்லி ஒரு நாவல் அடிப்படையா வந்து 1992ல எழுதப்பட்ட நாவல் அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட படம். அந்த படத்துக்கு ஒரு 4 ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த படம் ஒரு எளிமையான கதை தான். ஒரு பொண்ணோட ஆக்சிடென்ட்ல இறந்த பெண்ணோட மூளைய வச்சு இன்னொரு பொண்ணுக்கு பொருத்திருவாங்க. அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த லைஃப் ஜேர்னி தான் அந்த படமா எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நாவல தழுவி எடுக்கப்பட்ட படம். உலக அளவுல அகாடமி விருதுகள்ல பல பிரிவுல நாமினேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 விருதுகள பெற்றுச்சு. ஸோ மொத்தமே இந்த ஓப்பன்ஹைமருக்கு 7 விருது. இந்த புவர் திங்ஸ்க்கு 2 விருது. புவர் திங்ஸ்க்கு வந்து 4 விருது. அது இல்லாம தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த படத்துக்கு ஒரு 2 விருது. இதுதான் அதிக விருதுகள குவிச்ச படம். அது இல்லாம வேற இந்த 23 பிரிவுகள்ல வேற என்னென்ன படங்கள் விருதுகள குவிச்சதுன்றத இந்த அப்டேட்ல பார்க்கலாம். அது இல்லாம இத இதெல்லாம் எந்தெந்த ஓடிடி தளங்கள்ல இருக்குதோ நான் அதில போடுறேன். பாருங்க எந்தெந்த ஓடிடில பார்க்கலான்றதுக்கும். ஏன்னா இது உலக அளவுல அகாடமி விருதுகள் அடிச்ச படம். ஸோ அதனால அதாவது ஆஸ்கர் அவார்டுகள் வென்ற படம். அதனால ஓடிடில பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். எதனால அந்த வந்து அந்த அளவு பெருமை பெற்றது நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல அப்டேட்டடா குடுத்துருக்கேன். இந்த தளத்தில வந்து நம்ம புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள்ல வந்து தியேட்டர்கள் வரும்போதும் அது அது இல்லாம இந்த மாரி ஆஸ்கார் அப்டேட்ஸ் அது மாரி திரைப்பட முன்னேற்றங்கள் ட்ரெய்லரும் எல்லா ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு படம் வந்து 18+ என்ன ஏதுன்னு கெஸ் பண்றதுக்கும், அது இல்லாம சினிமா பத்தி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி அப்டேட்டுக்குள்ள போகலாம். ஸோ இனி ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம்.
ஸோ இதுதான் இந்த ஒரு அப்டேட்ஸு. இந்த அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருந்தா, இந்த அப்டேட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ல ஷேர் பண்ணுங்கள். வேறொரு திரை விமர்சனம், முன்னோட்டம், ட்ரைலர் இல்லை இந்த மாதிரி அப்டேட்டுகளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.